தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். தாவீது சொல்ல, ஒரு நாளைக்கு 7 முறை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. தானியேல் 3 வேளை கர்த்தரை தொழுது கொண்டார். நீ காலையில வாசிக்கும் போது தாவீது சொல்றாரு, 7 தடவை எனக்கு எவ்வளோ இக்கட்டில் இருந்து, எனக்கு எவ்வளோ நெருக்கத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக, கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசுக்கிட்ட இருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரு, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், மரண தருணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஏராளமான நன்மைகளை நாம் சொல்ல வேண்டும். ஏராளமான நன்மைகளை அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு சர்ச்சைக்கு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிற மட்டும்தான் ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் வருவாங்கம்மா, நிறைய பேர் போயிடுவாங்க தான். நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் அதை நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. கடைசி வரைக்கும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். கடைசி வரைக்கும் அங்கே குறை சொல்லிட்டு, இங்கே குறை சொல்லிட்டு, இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. கர்த்தரை ஜெபிக்கிறதே விட்டுடுவாங்க. ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஆராதனை விட்டுவிடக்கூடாது. ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல தேவன் கூட்டி சேர்த்தாரோ அந்த இடத்தை விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் காமித்த இடத்துல நிலைத்திருந்து அவரை துதிக்கிறவர்களாய், அவரை தொழுது கொள்கிற இருக்கும்போதுதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவரை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வர வைத்த மீதியானவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். எல்லா இடத்திலிருந்தும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கூட்டி சேர்ப்பார். அப்போதான் ரட்சிப்பு. இப்போ நம்ம சபைக்கு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம், அவ்வளோதான். கடைசி வரைக்கும் தொழுது கொள்ளணும். அந்த நேரம் கர்த்தருடைய வருகையில் யார் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சும்மா சாதா உங்களுக்கெல்லாம் பரலோகம் கிடைச்சிடாது. அல்லேலூயா. தேவராஜ்யம் சாதா கிடைக்காது. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அவருக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை மனிதனிடத்தில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம சிஸ்டர் போல இருக்கிறோமா, லிடியா சிஸ்டர் போல இருக்கிறோமா, இல்லை அபியை போல இருக்கிறோமா, இல்லை அபியோட நான் நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன், அபி சரி கிடையாது, நான் தான் நல்லா இருக்கிறேன், இவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. வாழ்க்கையை யார் இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும்? கர்த்தரிடத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மனிதனிடத்தில் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையிலே அவர் எப்படி நடந்து கொண்டார், இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தாரு, அவர் எப்படி இருந்தாரு? அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடு என்று சொன்னால் பட்ட மரம் நீ. அல்லேலூயா. என்னையே இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்மை செய்ய போன அவரையே போட்டு அடிக்கிறாங்க, ரட்சிக்க அவரையே போட்டு சிலுவையில் அறைந்தார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வளவு பாடு என்று சொன்னால் பட்ட மரமாகியே உங்களுக்கு எவ்வளவு பாடு. அதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள். ரொம்ப இழப்புகளை சந்திப்போம்ப்பா, ஏமாற்றங்களை சந்திப்போம். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இல்லை நிமிர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கடைசி காலத்தை நெருங்கி கொண்டு வருகிறோம். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்குமோ? கர்த்தர் சொன்ன வார்த்தை, நல்லவர்களை பகைப்பார்கள், காட்டி கொடுப்பார்கள். கடைசி காலத்தில் என்னெல்லாம் பைபிள் தீமோத்தேயுவில் சொல்லியிருக்க, அழகா சொல்லியிருக்கிறார். நல்லவர்களை பகைப்பார்கள். துன்மார்க்கன் தேவனுடைய சமூகத்தில் நிலைப்பது கிடையாது. அல்லேலூயா. நல்லவர்களை பகைக்கிற ஒரு காலம், காட்டி கொடுப்பார்கள். கடைசி காலத்தில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அடிக்கிறவர்களாயும் கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். மனுஷனுக்குள்ள நல்லவர்களை பகைப்பார்கள், நம்பிக்கை துரோகிகள் இருப்பார்கள், யாரையும் நம்ப முடியாது. அல்லேலூயா. கடைசி காலத்து இதெல்லாம் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா எங்கேயும் ஏமாற்றம் நமக்கு இருக்குது, யாரையும் நம்ப முடியல. அல்லேலூயா. யாரையுமே நம்ப முடியல. எல்லாருக்குள்ளேயும் துரோகத்தின் ஆவி இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அவங்க பேச்சை வச்சு இவங்க நல்லா பேசுறாங்களே, இவங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னு நினைப்போம். இல்லை, அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கணும்.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான், ஏசப்பா கிட்ட மட்டும்தான் நம்ம அன்பு செலுத்தி அவரோடு இணைஞ்சிருக்கணும். கடைசி காலத்தை நெருங்கிட்டோம். பிசாசன் கிரியை பயங்கரமாக இருக்கிறது. மனுஷனுக்குள்ள பயங்கரமான பாவ ஜீவித்துக்குள்ள ஓடுறாங்க. நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை விட்டுடக்கூடாது. அவர் விட்டுட்டு விலகி ஓடிடக்கூடாது. அவர் உறுதியாய் பிடிச்சு கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய், நாம் ரட்சிக்கப்படுவர்களாய் காணப்படும். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். திருவிருந்து ஆராதனை நெருங்கி கொண்டிருக்கிறது.